ஃப்ரெண்ட்ஸ், ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும். இதுல ஒரு விஷயம் நான் கூர்ந்து கவனிச்சேன். அதுல எனக்கு ரொம்ப என் மனசு வலிக்கிற லெவல்ல அந்த விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமாவும் இருக்கு. அது என்ன சொல்றது, பெருமையாவும் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, இந்த கிளிப்பிங் பாருங்களேன். பக்கத்துல ஒரு கிளிப்பிங் ஓடுதுல்ல. ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது, போலீஸ் ஸ்டேஷன் வெளியில ஒருத்தவங்க ஜான் ஜெபராஜுக்கு தம்ஸ் அப் காட்டுறாங்க. திரும்பி ஜான் ஜெபராஜும் தம்ஸ் அப் காட்டுறாரு. சரியா? அது யார் தெரியுமா? அது ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை ஜான் ஜெபராஜ் ஆலயத்துல விசுவாசியா இருந்தாங்க. அவங்க ஜான் ஜெபராஜ் முன்னாடியே ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாப்புல, நாங்க திருநங்கைகளுக்கு வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. என்ன சொல்றது, ஒரு மனுஷன் கஷ்டமான நிலைமையில நிக்காங்க பாத்தீங்களா, அவன் தாங்க மனிதன். அது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அந்த திருநங்கை நன்றி மறக்காமல் ஜான் ஜெபராஜுக்காக வெளியே நின்றது அவங்க மட்டும்தான். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக வெளியே நின்றது அவங்க மட்டும்தான். பரவாயில்ல, அவங்களாவது நின்னாங்களே. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு மனதாறுதல் வேணும். கஷ்டத்துல இருக்காப்புல ஒரு மனதாறுதல் வேணும். அந்த நேரத்துல அவங்க நின்னது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது யாரெல்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரியல. வெளியே இருந்து ஒரு தம்ஸ் அப் காமிக்கும் போது இவர் ஒரு தம்ஸ் அப் காட்டினது நான் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே நான் அதை ஸ்லோ மோஷன்ல ஓட்டு பார்த்தேன். ஏற்கனவே இவங்க போட்டோ ஜான் ஜெபராஜ் ஷேர் பண்ணியிருந்தாப்புல குரூப்பா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன். இவங்க நேம் தான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நேம் என்னன்னு நமக்கு சரியா தெரியல. யாருக்காவது இவங்க நேம் கரெக்டா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றது, ஒரு நன்றிக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு போலனாலும் துக்கமான நிகழ்ச்சியில போய் நிக்கணும். அவர் தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணல, அதெல்லாம் இருக்கட்டு. நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுனவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில போய் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அந்த திருநங்கை இருந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரொம்ப மனசு வலிச்சுது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, ஜான் ஜெபராஜ் இந்த நிலைக்கு காரணம் நான் ஒண்ணு, சார்லஸ் ஜே ஒன்னுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அந்த நியூஸை தான் எடுத்து போட்டோம். அந்த சைட்ல அவங்க சர்ச்சில் உள்ளவங்கலாம் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும். இப்போ ஜான் ஜெபராஜ் அவர்களே இத வாழ்க்கையில நடக்காம பார்த்திருக்கலாமே. தன் மனைவியை விட்டு பிரியாம இருந்திருக்கலாமே. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இப்பவும் அவர் எங்க போய் அரெஸ்ட் ஆயிருக்காரு பாருங்க. அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்காரு. அந்த போட்டோ பாருங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குல்ல. இப்ப அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்னு நியூஸ்ல வந்துச்சு. ஜான் ஜெபராஜ் நல்லவரோ கெட்டவரோ அது ஓகே. அவர் மனம் திரும்பணும், அதுதான் முக்கியம். அவர் இந்த இன்சிடென்ட்டே அவர் ஒரு இதா வச்சுக்கலாம். இவங்க எப்படி நிற்காங்க பாருங்க அந்த திருநங்கை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா, கிரேட். அந்த திருநங்கை சோ கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உறவுகளை சம்பாதிச்ச ஜான் ஜெபராஜுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உறவு வரல, நண்பர்கள் வரல, வந்தது அவங்களும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க நின்னாங்கல்ல, அவங்க கூட இன்னொருத்தவங்க நின்னாங்க. அவங்க எனக்கு கரெக்டா அடையாளம் தெரியல. இவங்க போட்டோ நான் ஏற்கனவே ஜான் ஜெபராஜ் இதுல பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே எல்லா ஊழியக்காரங்களையும் நம்ம ஃபாலோ பண்றதால 2023 போட்டிருந்தாரு போஸ்ட். அது அந்த காமிக்கலாம், உங்களுக்கு பக்கத்துல பார்த்தா தெரியும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜான் ஜெபராஜ் இந்த கஷ்டமான நிலையில அவங்க நிற்காங்க தைரியமா. ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அந்த திருநங்கைக்கு எனது வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்றேன். ஜான் ஜெபராஜ் அவர்கள் இனிமே கண்டிப்பா மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னா ஜான் ஜெபராஜ் ஃபேன்ஸ் கோவம் வரும். அது என்ன சொல்றது, தாழ்மைய படிக்கணும், அவ்வளவுதான். தாழ்மையா இருக்கிறவன் பாக்கியவன். தாழ்மையா இருந்தாதான் நம்ம பண்றது எல்லாமே நல்லதா இருக்கும். தாழ்மை இல்லாததால துணிகர பாவங்கள் ஈஸியா வந்துடும். நம்ம தானே, நம்ம எங்க டாப். நம்ம அஜித், விஜய்,
அவங்க பேர் என்ன ஏஆர் ரஹ்மான், இவங்களுக்கு போட்டின்னு அவர் சொல்லும் போதே அப்ப அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க. ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இப்போ என்ன என் மேல தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அப்படி ப்ரேயர் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்வேன். இதுல சொல்றதுக்கு இல்லை. அதாவது வரம் பெற்றவர்கள் இன்னொரு பெண்ணை தேடி போலாமா? பைபிள் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. வரம் பெற்றவர்கள் இன்னொரு பெண்ணை தேடி போலாமா? ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஏசு கிறிஸ்து இல்லை வரம் பெற்றவர்கள் இன்னொரு பெண்ணை தேடி போகலான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா அந்த மாதிரி பாவங்கள் வராது. ஆனா நடந்தது நடந்து போச்சு, இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கணும். முக்கியமா உங்க குடும்பம் சேரணும். இந்த ஜான் ஜெபராஜ் ரசிகர்லாம் அவங்க தான் காரணம், இவங்க தான் அப்படிலாம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஜான் ஜெபராஜ் தான் காரணம், அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ரீமா ஷெர்லின் சிஸ்டர் பண்ண தப்பு என்னன்னு கேட்டுக்கோங்களேன். ஜான் ஜெபராஜை கல்யாணம் பண்ணதுதான். நான் கரெக்டா சொல்லுவேன். எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க தெரியுமா? ஆயிரம் தான் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அவங்க கணவன் இன்னைக்கு உள்ள இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரோ, எங்க இருப்பாரோ அப்படிங்கிற வருத்தம் அந்த கேரளா பொண்ணுக்கு இருக்காது. மாட்டிக்கிட்டோமே தான் இருக்கும் அந்த கேரளா பொண்ணுக்கு. அந்த வருத்தம் ரீமா ஷெர்லினுக்கு தான் இருக்கும். அந்த பையனுக்கு இன்னைக்கு பேர்த்டே. நாங்கள் விளையாட்டு பண்ணலை. இந்த வீடியோ நாங்கள் விளையாட்டுக்கு போடலை. ஒரு கேக் கட் பண்ண முடியுமா? என்ன மனநிலையில இருப்பாங்க? அந்த பிஞ்சு என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்க. ரொம்ப வேதனையான விஷயம். அவ்வளோதான். இதோட அந்த வேதனைகள் முடிவு வரணும், அவ்வளோதான். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க, சமாதானம் வரணும்னு. பாய்.